விநாயகரின் எலி வாகனம் எப்படி வந்தது தெரியுமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். கிரௌஞ்சன் என்ற கந்தர்வன் இமயமலையின் அழகை ரசித்தபடி வந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு அழகான பெண்மணியை கண்டான். அவள் பெயர் மனோரமை. அவள் முனிவர் சௌபரியின் மனைவி. கிரௌஞ்சன் அந்த மனோரமையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் மனோரமை அதை கடுமையாக மறுத்தாள். அந்த நேரத்தில் அங்கு வந்த முனிவர் சௌபரி கிரௌஞ்சனின் தவறைக் கண்டு கடுமையாக கோபமடைந்தார். நீ ஒரு பெரும் எலியாக மாறி அலைவாய் என்று சாபம் கொடுத்தார். அடுத்த நொடி கிரௌஞ்சனின் உருவம் மாற ஆரம்பித்தது. சாபத்தின் விளைவாக கிரௌஞ்சன் ஒரு மிகப்பெரிய எலியாக மாறினான். அவன் காட்டில் உள்ள அனைத்து மரங்களையும் பிடுங்கி எறிந்தான். அவன் சென்ற இடமெல்லாம் அழிவு ஏற்பட்டது. அதே சமயம் காலநேமி என்ற அசுரன் முனிவர்கள் நடத்தி கொண்டிருந்த யாகங்களை அழிக்க ஆரம்பித்தான். பயந்த முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர். முனிவர்கள் வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் ஒரு வாக்கு கொடுத்தார். என் மகன் விநாயகர் பூமியில் தோன்றி இந்த அசுரர்களை அழிப்பான் என்று. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் தெய்வீக ஒளியுடன் இருந்த ஒரு குழந்தையை பராசர முனிவர் கண்டார். யானை முகத்துடன் இருந்த அந்த திவ்ய குழந்தை விநாயகரே. ஒரு பெரும் எலி அந்த காட்டை அழிப்பதைக் கண்ட விநாயகர் உடனே தன் திவ்ய பரசுவை எலியின் மீது வீசினார். பயந்த எலி அதல பாதாளத்திற்குள் ஓடியது. ஆனால் விநாயகரின் திவ்ய ஆயுதம் அதை விடாமல் துரத்தி கொண்டே சென்றது. இறுதியில் அந்த எலி விநாயகரின் பாதத்தில் வந்து விழுந்தது. அடுத்து அந்த நொடியில் தன் பழைய வாழ்க்கையும் முனிவரின் சாபமும் அந்த எலிக்கு ஞாபகம் வந்தது. கிரௌஞ்சனின் மனமாற்றத்தை கண்ட விநாயகர் கருணையுடன் அவனை மன்னித்தார். சாபத்தை மாற்ற முடியாது, ஆனால் நீ என் வாகனமாக இருப்பாய் என்றார். அந்த நொடி எலி விநாயகரின் திவ்ய வாகனமானது. அதன் பிறகு விநாயகர் அந்த எலியின் மீது ஏறி காலநேமி என்ற அசுரனை எதிர்த்து போரிட்டார். இறுதியில் அசுரன் அழிந்தான். உலகத்தில் மீண்டும் அமைதி திரும்பியது. இந்த கதை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? தவறும் செய்தாலும் மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். வீடியோ பிடித்திருந்தால் லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.